நிறுத்துப்பா, இதான் வீடு, நிறுத்து. உள்ள வாங்க நீ. தரோ, வலது காலை முன்ன எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போமா. வாமா, வா. இந்த வீட்டில் விளக்கு ஏத்துற நேரம் பெத்து பெருகி இந்த வீடு பெரிய வீடா வளரணும். ஏத்துமா. என்னடி பார்த்துட்டு இருக்கிற? போய் ஒரு பாய் எடுத்தாந்து போடு. போய் பாலும் பழம் கொண்டு வா, போ. ரெண்டு பேரும் போய் உட்காருங்க. உட்கார் தாயி. நல்லா நல்லா உட்காருக்கண்ணா. எடுத்தாடி கொடு. முதல்ல அண்ணனுக்கு. வாய் தர. அவ்வளவுதான். அண்ணி காமிங்க. இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நைட், நம்மளுடைய லாஸ்ட் நைட். டிசைட் பண்ணிக்கோங்க. ராசம், இப்படி வா. என்ன பஞ்சாங்கத்தை பாத்தியா? பார்த்துட்டேன். ஆ 11 மணிக்கு மேல அமிர்த யோகம்னு போட்டுருக்கேன். ஆஹா, சரி சரி. சரி, மேலே மாடியில் ரூம் எல்லாம் பெருக்கி கிருக்கி சுத்தப்படுத்தினியா? எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு. கொஞ்சம் இப்படி வா. ஆ மாணிக்கம், நீ முன்ன மாதிரி சிறுபிள்ளை இல்லைப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ? ஒன்றும் இல்லை, அங்கே இங்கே சுத்தாம வீட்டோட அடங்கி குடியும் கொடுத்தனமா இருக்கணும்னு சொல்கிறேன். மா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். டேய், இப்போ எங்கடா போற? என்னடா அது கதையா இருக்குது? என்னமோ அக்கிரமம் அரகர அடிச்சான், அதுல 2 சிவசிவான்னு கூத்து அடிச்சான். நீ அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு பூரா உன் சம்சாரம் கூட தான் இருக்கணும். அது எங்களுக்கு தெரியும். நீ கொஞ்சம் டேய், கேள்வி சொல்றதுல அர்த்தம் இல்ல. இது அம்மா, எனக்கு நான் அவசரமா போய் ஆகணுமா. பண விஷயம் புரிஞ்சுக்குங்க. தள்ளு தள்ளுங்கிறல்ல. பையா பையா, கண்ணு, நீ ஒன்றும் தப்பா நினைக்காத. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அதா பார்த்து நடந்துக்கோ, சாதாரணமா நினைச்சிடாத. வரட்டா? நல்ல சாப்பிட்டீங்களா? என்ன வெத்தலை பாக்கு போடுங்க. ஒரு வழியா 2 பொண்ணுங்களை கரை சேர்த்திட்டீங்கண்ணே. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இன்னும் 3 பொண்ணுங்க நிக்குதே, அதுக்கும் வழிகாட்டினா தான் எனக்கு நிம்மதி. அது சரி, இப்போ 2 பேரும் கடவுள் வழிகாட்டினார் இல்லையா, அது போல நிச்சயமா மற்றவங்களுக்கும் வழிகாட்டுவார். இப்போ இந்த 2 பொண்ணுகளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களே, இதுவே பெரிய சாதனை தானே. வாஸ்தவம் தான், ஆனால் நான் இதை செய்ததான் நினைக்கலிங்க. எல்லாம் ஆண்டவன் கிருபை.
வாங்க வாங்க. வா வா உட்கார். கூத்து பார்த்தீங்களா? என்ன நாங்களே விருந்தாளிங்க. உங்க பொண்ணை வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா இருக்கு பாருங்க. என்னதான் இருந்தாலும் நான் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே. அடடே. பரவாயில்லம்மா, உள்ளூருக்குள்ளே கொடுத்தனால அப்பப்போ அப்பாவை வந்து பார்த்துட்டு போற. ரொம்ப வசதியாக போச்சு. அவளுக்கு ரொம்ப வசதி தான், எனக்கு தான் கொஞ்சம் சிரமம். எப்படி? முணுக்குன்னா கிளம்பி அப்பா வீட்டுக்கு வந்துருவாளே. பேசாம போசி தனத்தை உங்க வீட்லயே வச்சுக்கலாமே, எதுக்கு தனியா இருக்கணும்? அது சரிப்படாதுங்க. எலி வலியாக இருந்தாலும் தனி வலியாக இருக்கணும் பார்க்க. அதுவும் தவிர மாப்பிள்ளைய என் சொந்த வீட்லேயே வச்சுக்கிட்டேங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்தாங்கப்பா. மாத்திரை லீலா, அப்பா மாத்திரை கேட்கிறாரு பாரு. மறந்துடுச்சு. விளையாட்டு பிள்ளைங்க. இந்தாங்கப்பா. இது இல்லைம்மா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்குமே. சரிங்கப்பா. செஞ்சது இல்லை. எங்கே வீட்டு பாடம் எழுதவே சரியா இருக்குது நேரம். சரவு இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இடமே இருக்காது. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். தானம் சொல்றது வாஸ்தவம். சரு ரொம்ப தெளிவான பொண்ணு. அது இல்லாத எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. தனத்துக்கு பரவாயில்ல, சொந்த மாமனையே கட்டிட்டு இருக்கிறா. சுபாவம் புரிஞ்சவ. சரோ புரியாத இடத்துக்கு போயிருக்கிறா. அங்க எப்படியோ என்னமோ அனுசரிச்சு போகணும். நினைச்சா கவலையாத்தான் இருக்கு எனக்கு. அவ எங்க இருந்தாலும் நம்மளதான்ப்பா நினைச்சிட்டு இருப்பா. நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா. சரோஜாவோட நல்ல மனசுக்கு அவ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா. அம்மா, என்னடி? அண்ணி மேல தனியா உட்காந்துட்டு இருக்காங்கம்மா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அண்ணன் ரொம்ப மோசமா. எம்மாடி உனக்கு எதுக்கு? நீ போ. ஆண்டிக்கு எதுக்கடி அம்பாரம் கணக்கு? நீ போய் வேலையை பாரு, எல்லாம் உங்க அம்மா பார்த்துக்குவா போ. செல்வம், எங்கடா மாணிக்கம்? இது பாருமா, மார்க்கெட் முழுக்க தேடியாச்சு, விசாரிச்சாச்சு. அண்ணன் கடை பக்கமே வரலையாமா. வேற எங்கேயாச்சும் தேடினியா? அவன் எங்கம்மா போய் தேட சொல்ற? கழுத தப்புனா குட்டி சுவரு, காவடி தப்புனா குன்னக்குடி. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வச்சா பாப்பாங்க. அம்மா, எனக்கு என்னமோ அண்ணன் அந்த பொம்பளை வீட்டுக்கு தான் போயிருக்குன்னு தோணுது. அங்க போய் பார்க்கலையா? என்னம்மா அர்த்தமெல்லாம் பேசுற? இந்த நேரத்துல என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்றியா? ஒருவேளை உண்மையிலே அண்ணா அங்க இல்லைன்னு வை, தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வம்பு இழுக்க வந்தியா அந்த பொம்பளை ஊரை கூட்டிடுச்சுன்னா தேவை எனக்கு இதெல்லாம். என்னடா பண்றது? என்ன கேளு, என்ன பண்றதுன்னு. முதல்ல உன்னை யார் அண்ணனை வெளியே அனுப்ப சொன்னது? அனுப்ப முடியாதுன்னு நல்லா ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாது. வேலை இருக்குன்னா என்னடா பண்ண சொல்ற? என்ன வேலை? ஒண்டி கொடுத்து நடத்துற வேலையா? அடிப்போடி பைத்தியக்காரி. நீ ஒரு ஏமாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் தலையில உன் பையன் நல்லா உலக அரைக்கிறான். என்ன பண்றது? நாய்கள் பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் வாழை அடிக்கிட்டு குப்பம்பட்டுக்கு தான் போகுங்கிற மாதிரி இருக்குது உன் பையனுடைய கதை. இத்தனைக்கு நீதாமா காரணம். என்னைக்காவது அண்ணனை கூப்பிட்டு இது விஷயமா நேரடியா கண்டிச்சிருக்கியா நீ? என்னதான் மோசமானவனா இருந்தாலும் ஒருத்த கல்யாணம் அன்னைக்கு பொண்டாட்டிய தன்னந்தனியா விட்டு வெளியே போவானா? அது எப்படி போவான்? நினைக்க பத்திக்கிட்டு வருது. பேசாமரா கண்டு வா. என்னாச்சு? அவரை காணோம். அவர் வந்துருவாரு. நீ வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு. நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க. நீ வந்துருவாரு. அவன் தொழிலே அப்படிதாம்மா. நீ ஒன்றும் பயப்படாத, போம்மா.
இப்ப சந்தோஷம் தானே? தலையால் அடிச்சுக்கிட்டால பொண்ணு பாக்குற நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க போறீங்க. இப்ப அதானே பண்ணிட்டு இருக்கீங்க? திருப்தி தானே? அம்மாடி, ஒரு அப்ராணி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து முதல் ராத்திரி அன்னைக்கே தவிக்க விட்டுட்டுமே. இது மகா பாவம்மா. இந்த பாவத்தை கொண்டு எங்க தீர்க்கிறது? நல்லா இல்லம்மா, நல்லா இல்ல. என்னங்க, இந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்குங்க. என் முதலாளி கல்யாணத்துக்கு போட்டது. அப்படியா? ம். பரவாயில்லையே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதானே? இந்தா, நீ வச்சுக்கோ. என்னங்க நீங்க, ஒன்றும் வேண்டாம். எனக்கு நீங்க மோதிரம் வாங்கி போடுறதுன்னா உங்க காசுல எனக்கு வாங்கி போடுங்க. வேற யாரோ கிஃப்டா கொடுத்ததெல்லாம் எனக்கு வேண்டாம். அது சரி. என்னங்க, இனிமே நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல? அதை நீ தானே சொல்லணும். அநேகமா அவர் என்னை கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு போனா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இப்படிதான். ஆமா ஆமா, புருஷன் பொண்டாட்டியே பிரிஞ்சிடுறாங்க. புருஷன் பொண்டாட்டின்னு தான் ஞாபகம் வருது. நீங்க உங்க வீட்டுல என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க? ஏதோ ஒரு பொய். அது இப்போ ரொம்ப முக்கியமா? இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? தப்பு தப்பு, உங்க வைஃபுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? எதையோ பேசி மூட் அவுட் பண்ணாத. அப்படிப்பட்ட நேரமா இது? இந்தாப்பா. சார், என்ன சார் இது? என்னப்பா? கொஞ்சம் மேலே போட்டு கொடு சார். யோ, மெட்ராஸ்க்கு வந்தாலே பெரிய தொல்லையா போச்சியா? நான் தான் வண்டியில் ஏறும்போது சொன்னால எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்னு. சார், காத்தால் 4 மணி ஆயிடுச்சு. யோசனை பண்ணிப்பார் சார். ரிட்டர்ன் சவாரி கூட கிடைக்காது சார். கொஞ்சம் மனசு வை சார். அதெல்லாம் முடியாது. சொன்னது தான். என்ன சார், ஃபாரின்லேருந்து வர ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு 1000 கணக்கில் செலவு பண்ணியிருப்ப. பார்த்தா செல்வாக்கா இருக்கிற. 10-20 கூட கொடுக்கறதுக்கு இப்படி யோசனை பண்ணுறிய சார்? சும்மா அறியா, நல்லா பேச கற்றுக்கிட்டு இருக்கீங்க. லக்கேஜெலாம் இறக்கு கீழே. சரி சார். உள்ள விட்டு பாப்பா. என்னங்க ஏந்திரு. ஆசையா எதுக்கும் எழுப்பி விட்டு இப்ப போய் சொல்றீங்களா? எதையோ வராத. ஏந்திரு. அவர் வந்திருக்காரு பாரு. வா. சார், நான் வரேன் சார். ஐயோ, அவரு வந்துட்டாரு. இப்ப என்னங்க பண்றது? முதல்ல இங்கிருந்து போங்க போங்க.
இப்படி பின்பக்கமா போயிடுங்க போங்க. ஏய் யாரியா நீ? யாரியா நீ? திருடா! திருடா புடிங்க! திருடா! திருடா! சார் திருடா சார்! சார் திருடா சார்! சார் திருடா சார் புடிங்க சார்! சார்! ஏய்! காம்பவுண்ட்ல இருந்து இறங்கி ஓடுறார் சார்! எனக்கு ஏய், நீ போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஆச்சு. ஒண்ணுமில்ல, திருடா தப்பிச்சிட்டான். ச்சே, மெட்ராஸ்க்கு வந்த உடனே டாக்ஸி டிரைவர் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டா, வீட்டுக்கு வந்தா திருட ஏறி குச்சி ஓடுறான். என்ன ஊருமா அது? இன்னும் மாறவே இல்லை. பரவாயில்ல, அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? ஏதோ உங்க ஞாபகத்துல நல்லாவே இருக்கேன். நீ சொல்ல நல்லா இருக்கன்னு. நீ வீட்டில் தனியா இருக்க, திருட வீட்டுக்குள்ள புகுந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? தெரியுதுல்ல, இவ்வளவு நாள் இந்த ஊர்ல என்ன தனியா விட்டுட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி விருந்தாளி மாதிரி வரீங்க. சாரி, நான் வந்துட்டேன்ல. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வா போலாம். பயந்தே பட்டேன் தெரியுமா? சரளா, உன் கையால் காஃபி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? போய் சூடா ஒரு கப். என்ன மோதிரம் இது? ஜென்ஸ் போற மாதிரி இருக்கு.